வணக்கம், இது நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைய காணொளியில விற்பனைக்காக வந்திருக்கிற காய்கறி தோட்டங்கள் செய்யக்கூடிய 44 ஏக்கர் தென்னஞ்சோலை ஒன்றை பார்க்க போறோம். இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் ஒவ்வொருவனுடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொளிகளை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமையும். இப்ப நாங்கள் காணொளிக்குள்ள போகலாம். முதல்ல இந்த இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட அமைவிடத்தை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இது கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் இந்த காணி அமைஞ்சிருக்கு. நான் அதை உங்களுக்கு கூகுள் வரைபடத்தில் தெளிவாக காட்டுறேன். இந்த முன்பக்கம் பிரதான வீதியை கொண்ட காணியாக இது அமைஞ்சிருக்குது. இதுதான் இந்த காணியோட வரைபடம். முன்பக்கம் பிரதான வீதியும் இந்த காணியோட நடுவில் எல்லா பகுதிகளுக்கும் போகக்கூடியதுமான ஒரு பிரத்யேகமான பாதையோட இந்த காணி அமைஞ்சிருக்குது. இது முகமாலை சந்தியிலிருந்து சரியாக ஒரு 4.5 கிலோமீட்டர் தூரத்திலும், எழுதுமட்டுவால் சந்தியிலிருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த தென்னஞ்சோலை அமைஞ்சிருக்குது. இங்க 3000க்கும் மேற்பட்ட 2.5 வயதுடைய தென்னம் கண்டுகள் இந்த காணிக்குள்ள நிக்குது. தென்னை மரங்கள் மட்டுமில்லாம நிறைய காய்கறிகள் எல்லாம் உற்பத்தி செய்யணும். அதை விட பிரத்யேகமாக மரவள்ளி, மா, கொய்யா, வாழை போன்ற மரங்களும் உற்பத்தி செய்யணும். நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போகலாம். இந்த பகுதியில முழுமைக்குமே மரவள்ளி வச்சிருக்கிறோம். அது எவ்வளவு செழிப்பாக வளர்ந்திருக்குன்னு நீங்கள் காணொளியில பார்க்கல தெரியும். இப்ப நாங்கள் நடந்து போய் அப்படி மற்றைய பகுதிகளையும் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 44 ஏக்கர்களை கொண்ட காணியாக இது அமைஞ்சிருக்குது. 4 பக்கமுமே கால்நடைகள் உள்ள வராத மாதிரியான வேலிகள் எல்லாம் அமைச்சிருக்கணும். முழுமைக்குமே நல்ல ஒரு சமதரையான காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் அப்படியே நடந்து போய் மற்றைய பகுதிகளை பார்ப்போம். இந்த பகுதியில 1 ஏக்கர் அளவுக்கு மாமரங்கள் பயிரிட்டிருக்கணும். இதோட மண்வளம் ஒரு மணலும் களிமண்ணும் கலந்த மாதிரியான ஒரு நல்ல மண்வளமாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் அதை காணொளியில பார்க்கலாம். இந்த மொத்த காணியில கிட்டத்தட்ட 18 ஏக்கர் அளவுக்கு நீர்க்குழல்கள் பதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் காணொளியில பார்க்கறது தெரியும். இந்த பகுதியில முழுமைக்குமே சூரிய மின்தகடுகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுற மின்சாரத்தில இருந்து தன்னிச்சையாக இயங்கக்கூடிய மோட்டார்களை பொருத்தி நீர்களை பாய்ச்சி கொண்டிருக்கணும். நான் அதையும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். காலை 8 மணியிலிருந்து பின்னேரம் ஒரு 5:30, 6 மணி வரைக்கும் தன்னிச்சையாக இந்த மரங்களுக்கு நீர் போய்கொண்டிருக்குது. இந்த சோலார் பேனல் மின்சாரத்தினூடாக பாய்ச்சப்படுகிற நீர் எல்லாம் இதுல இருந்து தான் தனித்தனியே பிரிஞ்சு போறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதி முழுமைக்குமே கொய்யா மரங்கள் வச்சிருக்கணும். மண்வளம் சிறப்பாக இருக்கிறதாலையும் தொடர்ச்சியாக நீர் போய்கொண்டிருக்கிறதாலையும் நல்ல ஒரு செழிப்பாக இந்த கண்டுகள் வளர்ந்து கொண்டிருக்கு. சிறிய காய்கள் பிடிச்சிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த காணொளியை நாங்கள் பதிவு செய்யக்கல பின்னேரம் ஒரு 5:30 மணிக்கு பிறகுதான் பதிவு செய்த நாங்கள். அந்த நேரத்திலையும் இந்த சூரிய மின் மூலம் உற்பத்தி செய்யப்படுற மின்சாரத்திலிருந்து போற இந்த நீர் போய்கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கு. நீங்க அதை காணொளியில பார்க்கலாம். இந்த பகுதி எல்லாமே நல்ல ஒரு காய்கறிகள் உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறிய வாட்டமான காணியாக அமைஞ்சிருக்குது.
கடந்த போகத்துல இந்த தென்னை மரங்களுக்கு இடையிலான ஊடுபயிராக உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகளை இப்ப பார்க்கலாம். கேரட், பூசணிக்காய், மிளகாய், தர்பூசணி, சுரக்காய், பயிற்றங்காய் எல்லாமே இதுக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் நடந்து அப்படியே காணியட பின்பகுதி வரைக்கும் போய் பார்த்து கொண்டு வரலாம். பின்பகுதி எல்லாமே முழுமைக்குமே தென்னை மரங்கள் நடப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3000க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் நிக்குது. 2.5 வயதிலிருந்து 3 வயது வரைக்குமான தென்னம்பிள்ளைகள் இதுக்குள்ள நிக்குது. பின்பகுதிக்கு நீர்க்குழல்கள் பதிக்கப்படாதால இங்க இருக்கிற பெரிய வெட்டு கிணறு மூலமும் பின்பகுதியில் இருக்கிற சிறிய குட்டை மூலமும் இந்த தென்னை மரங்களுக்கு நீரை வந்து பாய்ச்சணும். இப்ப நாங்கள் அப்படியே பின்பகுதியில் நடந்து போய் பின்னிக்கு இருக்கிற அந்த நீர் குட்டையையும் பார்த்துட்டு வரலாம். இப்ப நாங்கள் இந்த காணியை நீங்கள் வாங்க போறீங்கள் என்றால் என்ன மாதிரியான நடைமுறைகள் என்று பார்க்கலாம். இந்த காணியை வந்து மொத்தமாகவும் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது ஒரு 5 to 10 ஏக்கர் பகுதிகளாகவும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இந்த காணியை நீங்கள் வாங்கல உங்களுக்கு அதை பராமரிக்கிறதுக்கு அந்த பகுதியில் இருக்கிற வேலையாட்கள் எல்லாம் தேவைப்படணும். அதனால இந்த காணியை நீங்கள் வாங்கும்போது முதல் 1 மாத காலத்துக்கு இந்த காணியை வந்து இலவசமாக பராமரித்து தருவதாக இந்த காணியோட உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகும் உங்களுக்கு இதை பராமரிக்கிறதுக்கான தேவைகள் இருந்துச்சென்றால் ஒரு 6 மாசம் வரைக்கும் அந்த ஊழியர்களோட சம்பளத்தோட பராமரித்து தருவதற்கும் அவர் தயாராக இருக்கிறார். இப்ப நாங்கள் அப்படியே நடந்து காணியோட பின்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். முன்பகுதியோட பார்க்கல இந்த பின்பகுதி கொஞ்சம் மணல் பாங்கான மண்ணாக அமைஞ்சிருக்கு. பின்பகுதியில பனை மரங்கள் நிற்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த காணியோட பின்பகுதியில அமைஞ்சிருக்கு அந்த சிறிய ஒரு குட்டை. இதுதான் நீர்க்குட்டை. பின்பகுதியில் இருக்கிற தென்னை மரங்களுக்கு இந்த நீர்க்குட்டையிலிருந்து தான் மோட்டார் மூலமாக நீரை வந்து பாய்ச்சினோம் தென்னை மரங்களுக்கு. இப்ப நாங்கள் அப்படியே நடந்து முன்பகுதியில் போய் இந்த காணிக்கான கிணறையும் அந்த சோலார் மின்படலையும் பார்க்கலாம். இந்த காணிக்கு நடுவில் வேலையாட்கள் ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி சிறிய குடிசையெல்லாம் அமைச்சிருக்கணும். இந்த பகுதியில் முழுமைக்குமே வாழை மரங்கள் நடப்பட்டிருக்கு. நீங்கள் அதையும் காணொளியில பார்க்கலாம். இதுதான் இந்த காணிக்கான பெரிய வெட்டு கிணறாக அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு நீரூற்றை கொண்ட கிணறாக இது அமைஞ்சிருக்குது. நாங்கள் அப்படியே நடந்து போய் பக்கத்தில் இருக்கிற குழாய் கிணறையும் அந்த சூரிய மின்படலையும் பார்த்துட்டு வரலாம். இந்த காணிக்குள்ள 2 பகுதிகளாக இதே மாதிரியான சூரிய மின்படல் வச்சிருக்கணும். இந்த பகுதியில 3 பனல்களும் அந்த பகுதியில 6 பனல்களும் வச்சிருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழாய் கிணறுகள் இருந்து தன்னிச்சையாக தோட்டங்களுக்கு தண்ணி போகக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இதோட விலை விவரம் என்னன்னு பார்ப்போம். இந்த மொத்த காணியில ஒவ்வொரு ஏக்கர் காணிகளும் 34 லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த காணியோட உரிமையாளர். நீங்கள் மொத்தமாக இல்ல பெரிய அளவில் வாங்கல விலை விவரங்களை வந்து உரிமையாளரோட நேரடியாக பேசிக்கொள்ளலாம். இது சம்பந்தமான உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் தேவை அப்படின்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம். வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான பெரிய தோட்டங்கள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதர்ன் ப்ராப்பர்ட்டீஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லது. இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொளியில உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.